தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சகோதரி கமலா அவங்க கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அகலமாக கழுத்து பீஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக முழு விளக்கமாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸில் முன்னாடி பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் வருது, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நெக் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள ஒரு ப்ளவுஸில் எப்படி அகலமான கழுத்து எம்மிங் பீஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத தெளிவாக முழு விளக்கமாக நம்ம இன்றைக்கி பார்த்துலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு அகலத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நான் தைக்கும்போது துணி ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்த துணியிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து கிராஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், 3 to 4.5, அதாவது 1.5 இன்ச்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம்மிங் பீஸ் வெட்டியிருக்கேன். ஸோ துணி கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே கம்மி இந்த துணி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெட்டிட்டு திரும்ப அதையே போட்டு திரும்ப இன்னொரு பாகத்தில் கிராஸ் நான் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிராஸ் வர்ற மாதிரி துணி வந்து வெட்டிக்குங்க. ஓகேங்களா? அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வைக்கக்கூடிய அந்த கழுத்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியானதாக வரும். அதாவது சரியானதுன்னா நம்ம கழுத்து பீஸை நம்ம எந்த இடத்துக்கு படிஞ்சு கொடுக்கணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா படிஞ்சு கொடுக்கும். பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து எம்மிங் பீஸ் வச்சு போடுறதில்ல. பட் ஆனால் எம்மிங் பீஸ் வச்சு போடும்போது அவங்களுக்கு சிறப்பாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஸோ இதை பாருங்கள், இந்த வந்து கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள் 1/4 இன்ச்சு அளவுக்கு இங்கே பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/4 இன்ச்சில் அங்கே முடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த ரெண்டுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த கேப்பு தான், அந்த கேப்பை தான் வந்து நம்ம இப்போ தையல் போடணும். ஸோ அந்த கேப்பும் சேர்ந்த தையல் போட்டோம்னா அதுதான் வந்து கிராஸு. இப்போ பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். உள் பக்கத்துலேருந்து துணியை உள் பக்கத்துலேருந்து அதை அப்படியே மடித்து அப்படி வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம தைச்சி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கரெக்டாக வரணும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து சரியான முறையில் தைக்கக்கூடிய முறை. பார்த்துங்க, நல்ல கவனம் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், உள்ளேருந்து மடித்து அப்படியே வெளியே வைக்கிறேன். உள்ளேருந்து மடித்து அதை அப்படி வெளியே வைக்கிறேன். ஸோ இது தைக்கும் போதே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறிடும். அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். இதே கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவை. கிராஸ் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய கேப்பும் அந்த இடத்துல வரக்கூடிய கேப்பும் கரெக்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி அது எந்த அளவுக்கு வேணால் நம்ம துணி பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒன்று போல் கரெக்டாக 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். அதை விட அதிகமாக உள்ள துணி இருக்க தேவையில்லை. நமக்கு கிராஸ் தான் முக்கியம். துணி இந்த வகையிலான வச்சு கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சதில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து துணி அதிகமாகவும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா துணி கம்மியாகவும் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டாக வரணும், அதுதான் முக்கியம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வெட்டிக்குங்க. இதை வந்து 2 பாகமும் 2 பக்கத்துலேயும் வகுந்து விட்டு நெரிச்சு விட்டுக்குங்க. ஒரே பக்கமாக வந்து நம்ம பிசுறு வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து கிராஸு பாருங்கள் எந்த மாதிரி வந்துருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சென்டரில் வகுந்து விட்டுக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, எம்மிங் பீஸ் கிராஸ் நம்ம தைக்கும்போது கிராஸ் பீஸை வந்து ரொம்பவே இழுத்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சு போதும், அதை விட வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை. கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன். அதாவது மடித்து விட்றேன், உள்ளே மடித்து விட்றேன். இதே போல் நீங்களும் தைச்சி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, துணியை வந்து இழுத்துறக்கூடாது, எம்மிங் பீஸை இழுத்துறக்கூடாது. இப்போ வாங்க ப்ளவுஸில் வச்சு பதிச்சிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கழுத்தில் வந்து ஒரு மிதி அளவு தான் நான் வந்து உள்ளே வந்து துணி பிடிக்க போகிறேன்.
மீதி அளவு கரெக்டாக அதே ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக ஒரே மாதிரி வரணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், சில சகோதரிகள்லாம் தைக்கும்போது நானே பார்த்துருக்கேன், அந்த இடத்துல வந்து அதிகமாக ப்ளீட் வைப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மூலம் மேக் பண்ணி போடுறேன். பாருங்கள், கரெக்டாக எந்த லெவலுக்கு வந்து கழுத்து இருக்கோ அதே லெவலுக்கு நான் வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுன்னா லேசாக திருப்பி விட்டுக்கிறேன். அதாவது அந்த எமிங் பீஸை வந்து நம்ம லேஸ் வைக்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி வந்து நான் வந்து லேசாக வளைச்சி விட்டுருக்கேன். பாருங்கள், வளைச்சி விடும்போது சின்ன சின்ன சுருக்கம் வரும். அதை மட்டும்தான் நம்ம வந்து இப்போது அந்த சுருக்கத்தை படிய வச்சு தையல் போடுறோம். பாருங்கள், என்னோடய விரல்கள் பாருங்கள், அந்த எமிங் பீஸ் மேலே கரெக்டாக படிஞ்சு வர்ற மாதிரியே கரெக்டாக விரலை வச்சுருக்கேன் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம தைக்கணும். ரொம்பவே வேகமாக தைச்சிடக்கூடாது. பாருங்கள், அந்த இடத்துல மட்டும்தான் தச்சு முடிகிற இடத்துல மட்டும்தான் சுருக்கம் வரும். இந்த இடத்துல சுருக்கமே வராது. ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் மெட்டீரியலை எப்படி வளைச்சி வரேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் வளைச்சி விட்றேங்களா, வளைச்சி விடும்போது சின்னதாக ஒரு லேசாக சுருக்கம் வருதுங்களா. ஸோ அதை மட்டுமே வந்து சின்னதாக ஒரே இடத்துல அந்த சுருக்கத்தை வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். ஒரே இடத்துல வச்சோம்னா அது வந்து ஃபினிஷிங் கொடுக்காது. ஒரு நூல் அளவு தான் சுருக்கமே வரும். ஆனால் என்னோடய இடது கை பாருங்கள், கரெக்டாக எப்படி படிமானமாக கொடுத்து எமிங் பீஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படிமானம் கொடுத்துக்கணும். முக்கியமாக எமிங் பீஸை இழுத்துறக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. பாருங்கள், சின்னதாக சுருக்க வச்சிட்டீங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக படிமானம் கொடுத்து தைச்சிட்டேன். சுருக்க வைக்கிறோம், ஆனால் சுருக்க வச்சதே தெரியாத அளவுக்கு வந்து நம்ம வந்து தைச்சி வரணும். பாருங்கள், எந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள், கரெக்டாக ஒன்று போல் படிஞ்சு வந்திருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி வரணும். இந்த இடத்துல கரெக்டாக படிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நெக்கு, ஸ்டார் நெக்கு, அதுக்கு வந்து எப்படி மடித்து கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார் நெக் பொசிஷனுக்கு வந்துட்டோம். இந்த பொசிஷனுக்கு வந்தோடனே கரெக்டாக பாருங்கள், மெட்டீரியல் அதாவது எமிங் பீஸை வந்து நான் இழுத்து கொடுக்கவே இல்லை. பாருங்கள், நல்லா பாருங்கள். ஓகேங்களா, மடித்து விட்டனுங்களா. பாருங்கள், சைடில் எப்போயுமே பாருங்கள், சைடில் உள்ள துணி படிஞ்சு நல்லா கரெக்டாக வரணும். அது போக மீதி உள்ளதை தான் நான் மடித்து விட்ருக்கேன். சைடில் வரக்கூடியது பாருங்கள். இப்போ நான் ஃப்ளீட் பார்க்குங்க, கரெக்டாக நம்ம ஃப்ளீட் வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் தான் வரணும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிடக்கூடாது, கரெக்டாக மிடில் தான் வரணும். பாருங்கள், சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிக்கிறேன், மடித்து வரதை ஃப்ளீட் வைக்கிறேன். ஆனால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லை, கரெக்டாக படிஞ்சு வருது. ஒன்று போல் படிஞ்சு வருதுங்களா, சைடில் படிஞ்சு வருதுங்களா. ஆனால் ஒரே மாதிரி அந்த ஸ்டார் நெக்கு அதே படிமானத்தில் அதே வடிவில் வருது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல வைக்கும்போதும் பாருங்கள், சைடில் எமிங் பீஸ் வந்து படிமானமாக வரணும். அது போக மீதி உள்ளதை அப்படியே நம்ம சுருக்க வைக்கிறோம். ஓகேங்களா. சென்றும் ஆகிடக்கூடாது. சைடில் உள்ள துணி அதாவது தச்சு முடிஞ்சு அந்த சைடில் வருது பார்த்திங்களா பீஸு, அது எப்படி வருதோ அதே மாதிரி தான் நம்ம அடித்து உள்ளே திருப்பும்போது அந்த பீஸு வந்து உள்ளே வரும். கவனமாக பார்த்துக்குங்க. பார்த்திங்களா, சைடில் படிஞ்சு வருதுங்களா. இது போக மீதி இருக்கிறத நான் இப்போ வந்து மடிக்கிறேன். சைடில் ஒன்று போல் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள துணியை வந்து நம்ம வந்து உள்ளே மடித்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்கில் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், நான் வந்து இப்போ நிப்பாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா, கரெக்டாக மிதி அளவு தான் உள்ள தையல் பிடிக்கிறேன், அதை விட அதிகமாக பிடிக்கலை. நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெஷர்மெண்ட் வச்சு நான் வெட்டினாலும் சரினா, அளவு வச்சு வெட்டினாலும் சரினா, கரெக்டாக மிதி அளவு தான் வந்து நான் உள்ள மெஷர்மெண்ட் கொடுப்பேன். அதோட அதிகமாக கொடுக்க மாட்டேன். அதோட அதிகமாக பிடிச்சோம்னா கழுத்தோட அகலம் கூடிரும். இப்போ இதுலேயும் பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு வலது பக்கம் பாருங்கள், சைடில் கரெக்டாக ஒன்று போல் பறிஞ்சு வர மாதிரி நான் வந்து மடிச்சுக்கிட்டேன். அதாவது எமி பீஸை வந்து நான் திருகி விட்டுக்கிட்டேன். பார்த்திங்களா, ஒன்று போல் வளைஞ்சி வருதுங்களா.
இப்போ வளைஞ்சி வரும்போது மிடில் வந்து கொஞ்சம் போல் மட்டும் லேஸாக துணி வந்து அதிகமாக இருக்குது. இது லேஸாக அதிகமாக இருக்குது. தூக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கிட்டு இருக்கிற மெட்டீரியலை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 இடத்துல வந்து சுருக்கம் கொடுத்து கரெக்டாக ஒன்று போல் வந்து படிமானம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லேஸாக ஒரு இடத்துல வச்சோன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. திரும்ப இன்னொரு இடத்துல வைக்கிறோம், அதோட இன்னும் கம்மியாகிடுச்சு. இன்னொரு ஃப்ளீட் வச்சோடனே இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது. இதை ஒரு ஃப்ளீட் வச்சோம்னா சரியாக போகும். ஓகேங்களா? இப்போ சைடாக வந்துச்சுங்களா? அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து எம்மிங் பீஸை வந்து நம்ம வந்து மடக்கிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி நம்ம பண்ணோம்னா எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் குறையாது. கழுத்தோட ஒரிஜினல் அளவும், அதாவது ஒரிஜினல் நெக்கும் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். எந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது தையல் போட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது, வெளியே சுத்தமாக சுருக்கமே இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், அங்கே தான் மட்டும்தான் சுருக்கம் இருக்குது. ஓகேங்களா? சின்ன சின்னதாக வச்சுருக்கேன், சைடில் சுத்தமாக சுருக்கமே இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கழுத்தை வந்து வெட்டிக்கிட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக்கு வர இடத்துல ரவுண்டு வெட்டிக்கிட்டு நம்ம வந்து இப்போது கழுத்தை அடித்து திருப்பிக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த கரெக்டாக அறுக்காத்து போடக்கூடியது சரியாக நம்ம போடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கழுத்தோட அந்த ஒரிஜினல் அந்த வடிவம் வந்து கரெக்டாக வராது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம இதை அமுக்கி தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எம்மிங் பீஸ் நம்ம மடக்கிறோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் தான் உள்ள பீஸரை வந்து மடக்கி விடணும். ப்ளவுஸ் துணி பக்கம், ப்ளவுஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணியை மடித்து விட்டுறக்கூடாது. அதாவது உள்ள பீஸரை மடித்து விட்டுறக்கூடாது. கழுத்து பீஸ் பக்கம் தான் நம்ம இதை கரெக்டாக வைக்கணும், ஒன்று போல் மடித்து விடணும். அப்படி மடித்து விட்டு போடும்போது நம்ம உள்ளே திருப்பி மேலே இன்னொரு அமுக்கு தையல் போடுவோம் பார்த்திங்களா, அதாவது ப்ளவுஸோட அளவுக்காண்டி இன்னொரு தையல் போடுவோம் பார்த்திங்களா, அது வந்து ஒன்று போல் அழகாக படிமானம் கொடுத்து அழகாக ஒன்று போல் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் நல்லா வரணும், கரெக்டாக வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், இப்போ வந்து நான் மேலே அமுக்கு தையல் போடுறேன். அதாவது நம்ம ப்ளவுஸோட அளவுக்காண்டி நம்ம ஒரு தையல் போடுவோம் பார்த்திங்களா, என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மேலே அமுக்கு தையல் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தையல் போடும்போது நம்ம எந்த மாதிரி நம்ம கழுத்து தைச்சாலும் சரிதான், அதோட உண்மையான வடிவத்தை வந்து வெளியே வந்து நம்ம எடுத்து காட்டும். ஸோ அதுக்காகத்தான் இந்த தையல் போடுறதே நம்ம. ஓகேங்களா? லைனிங் பக்கம், அதாவது உள்ள எம்மிங் பீஸ் பக்கம் நம்ம உள்ள துணி மடித்து விட்டுருந்தா தான் இந்த மேலே இந்த தையல் போடும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இந்த ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும், நல்லா தெரிஞ்சுப்பீங்க நீங்களும். ஓகேங்களா? இப்போது ஒன்று போல் நம்ம வந்து அடித்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அமுக்கு தையல் போடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தையலோட அளவு 2.5 அளவுக்கு வச்சுருக்கேன். மிஷினில் வந்து நம்பர் அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 அளவுக்கு வச்சுருக்கிறேன். 2 வச்சா ரொம்ப சின்னதாக இருக்கும், 3 வச்சா ரொம்ப பெருசாகிடும். அதனால் 2.5 அளவுக்கு வச்சுருக்கேன் தையல். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் தையல் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த தையல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வி வருது பார்த்திங்களா, கரெக்டாக வி கட்டில் கட்டி விட்டுக்கிட்டு இதை நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்க நல்லா தான் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த தையல் போடுறது. பாருங்கள், ஒன்று போல் எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்குங்களா. இப்போ உள் பக்கம் பாருங்கள், நம்ம முதல்ல வந்து லைனிங் பீஸ் பதிக்கும்போது சைடில் எப்படி வந்ததோ உள்ளேயும் அதே மாதிரி ஃபினிஷிங் வருதுங்களா, அதே மாதிரி ஃபினிஷிங் வருதுங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், கரெக்டாக முக்கு அந்தந்த இடத்துல கரெக்டாக சென்டர் கரெக்டாக வருது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், அதாவது சுருக்க வச்சுருக்கோம், ஆனால் சுருக்கமே வெளியவே தெரியல பார்த்திங்களா, அந்த தெரியாத அளவுக்கு அழகாக வச்சுருக்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இதை வந்து பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ணி முடித்த உடனே இதோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.